குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா. கணக்கம்பட்டி சர்க்குரு ஐயா பழனிசாமி சித்தர் அவர்களுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பழனிசாமி ஐயா, பழனி கணக்கம்பட்டி பழனிசாமி ஐயா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டி மக்களை ஆன்மீக பாதைக்குள் அழைத்து வந்து அவர்களின் கர்மாவை விலக்கி அவர்களுக்கு இப்பிறப்பின் செயல்நிலையை செயல்படுத்த கற்றுத்தந்து வருகிறார். சித்தர்கள் என்பவர்கள் முழுமுதல் கடவுளின் நேரடி பிரதிநிதிகள். அனைவரும் முருகப்பெருமானின் கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள். இந்த உண்மையை ஆன்மீக அன்பர்களும் ஆன்மீகத்தை உணராத நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சித்தர் புறப்பாடு தொன்று தொட்டு இருந்தாலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வீரியம் கொண்டு செயல்படுகிறது. இது மக்களுக்கு உள்ள குறைகளை முழுமையாக பாதிப்பிலிருந்து மீட்டு தருகிறது. பல அற்புதங்களை சித்தர் வசம் பெற்ற மக்கள் உணர்த்தி வருகிறார்கள். அனைவர் மத்தியிலும் சித்தர்கள் அனைத்து நிலையிலும் ஆக்க சக்தியாக மட்டுமே திகழ்பவர்கள். அவர்களிடம் அழிவு சக்தி என்பது எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அவர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் அல்லவா. அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மானுட பிறவிகள் அல்ல. மானுட உடலை வைத்து மானுடத்துக்கு சேவை செய்ய வந்த பெரும் மகான்கள் சித்தர்கள். சித்த வழிபாடு என்பது சுத்தமான முறையில் இருக்க வேண்டும். சுத்தம் என்றால் அகசுத்தம். எந்த தீங்கையும் எண்ணாது தூய்மையுடன் வாழ்பவர்கள்தான் சித்த வழிபாட்டில் இணைய முடியும், சித்தர்களின் பேராசியை பெற முடியும். இந்த உண்மையை நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான்லாம் பல நிலைகளில் 40 வயசுலேருந்து ஆன்மீகத்தை பின்பற்றி அதை ஆய்வு செஞ்சு அங்கங்கே என்ன இருக்குது அப்படின்லாம் கணிச்சு பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்ததில் ஆன்மீக நிலையை விட உயர்வான நிலை இந்த பூமியில் எந்த இடத்திலும் இல்லை. ஆன்மீகவாதிகள் மட்டுமே இப்பிறப்பிற்கு உண்டான ரகசியத்தை உணர்ந்து வாழும் மனிதங்கள். மற்றவர் அனைவருமே உணராது வாழும், அதாவது இப்பிறப்பின் ரகசியம் உணராது தான் தோன்றித்தனமாக வாழும் கூட்டங்கள். இந்த உண்மையை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சித்தரோட ஆசை யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்க நிச்சயம் கிடைக்கும். மனமுருகி வேண்டுறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. பாரு, நம்ம ஐயா 2014 ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். ஆனால் 2022 எனக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மாரியம்மன் கோவில் அருகே சிவாலயத்துக்கு பக்கத்தில் விநாயகர் பெருமாள் ஆலயத்துக்கு பக்கத்தில் காட்சி கொடுத்துருக்கார். அப்போ அவர் சித்தருங்கிறது எனக்கு தெரியாது, பழனிசாமி ஐயாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் போக 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 அவரின் உணர்வுகள் என்னை அழைத்து எனக்கென்று உள்ள பணிகளை, அதாவது நான் நீண்ட காலமாக பல நிலைகளை நல்ல விஷயங்களை சமுதாயத்திலையும் இந்த பூமியிலையும் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். தனி மனிதனாகத்தான் இதுவரை நான் இருந்து கொண்டிருக்கிறேன், காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான வழியெல்லாம் சித்த பெருமான், அதாவது பழனிசாமி ஐயா சர்க்குரு அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு தற்போது தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி உணர்வுகள் இல்லை. அவரை நேரில் சந்தித்தப்போ கூட நான் அவர் தான் பழனிசாமி ஐயாங்கிறத உணராமத்தான் நான் வந்தேன். ஆனால் என் உறங்கிய உணர்வுகளை தட்டி எழுப்பி கணக்கம்பட்டிக்கு என்னை அழைத்து ஆசி வழங்கி உள்ளதாகவே நான் உணர்கிறேன். ஆம், கணக்கம்பட்டி சென்று வந்த 2 தினங்களுக்கு பின்பு இரவு 2 மணிக்கு மேல் என்னை தோளில் 3 முறை தட்டுகிறார்கள். நான் எழும்புகிறேன். எழுந்தவுடன் பொற்கரம், தங்கக்கரம் என்னை ஆசீர்வதிக்கிறது. இந்த வடிவில்தான் அது இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை உடனே சாசாங்கமாக நான் விழுந்து வணங்குகிறேன். அன்றைய இரவு நேரத்தில் என் மனைவி அருகே
உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த சேவையை, நான் பார்த்த அற்புதத்திற்கு சேவையை செய்து முடித்தேன். அதன் பின்பு இன்னும் நிகழ வேண்டிய நிகழ்வுகள் ஏராளமாக உள்ளன. அவை ஐயாவிடம் நான் கேட்டு வருகிறேன். அரசியலில் தூய்மை பெற்றால்தான் மனிதகுலம் செழுமை அடையும். அரசியல் இன்று அறத்தை மறந்து அருவருப்பான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஐயாவிடம் நான் வேண்டுதல் கோரிக்கை வைத்துள்ளேன். அவர் மாற்றத்தை தருவார். இன்று தினம் தினம் லட்சக்கணக்கானவர் ஐயாவை தரிசிக்கும் நிலை உலகெங்கிலும் உருவெடுத்துள்ளது. இந்த உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கலிகாலத்தில் சித்த வழிபாடை தவிர மற்ற எந்த வழிபாடும் பயனளிக்காது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னு கேட்டால், கடவுளோட பிரதிநிதிகளான சித்தர்களை நம்ம குருவாக ஏற்றுக்காம நம்ம கடவுளிடம் போய் சேர முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஐயா சர்க்குரு பழனிசாமி ஐயா செய்து காட்டி கொண்டிருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முற்ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவங்களை பூரா எடுத்துக்கிறார். எடுத்து அவர் மூட்டையாக கட்டி வச்சுட்டு நமக்கு புனித நிலையை தர்றாரு. பாவத்தை எடுத்ததுக்கு முன்னாடி நமக்கு புண்ணிய பலன்னு ஒன்று நம்ம கூட இருக்கும். அந்த புண்ணிய பலனோட இன்னும் புதிய புதிய புண்ணிய பலன்களை நம்ம உயர்த்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், பழனிசாமி ஐயா குருமார்கள் நம்ம ஆசீர்வதித்ததுக்கு சரியான முறையாக அது அமையும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சர்க்குரு ஐயாவை யாரும் தவறாக பயன்படுத்தி அவரோட பேரை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது, ஏமாத்து வேலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போகலாம், வாய் பேச முடியாமல் போகலாம், கை கால்கள் விளங்காமல் போகலாம், காது கேட்காமல் போகலாம், எவ்வளோ பெரிய நிலைகள் வேணாலும் வரலாம். கண்டிப்பாக அவரை போலியாக பரப்புவோர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை கண்டிப்பாக குரு வழங்குவார். நேர்மையான, நியாயமான, தூய்மையான, அறநெறிகள் தவறாத பக்தர்களை மட்டுமே கணக்கம்பட்டி ஐயா வரவேற்பார், ஆசீர்வதிப்பார். தீயவர்களை, தீமையை விலக்கி அவர்களை புனிதமடைய செய்வார். அந்த தீமைகள் விலகிய பின்பு மீண்டும் அவர்கள் சென்று அந்த தீமைகளையே செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பற்ற நிலையை மேலோகத்தில் வழங்க உத்தரவிடுவார். முருகப்பெருமான் இன்று சித்தர்களை பூலோகம் முழுவதும் ஆட்சி செய்ய வைத்து தனது நேரடி பார்வையில் அனைத்தையும் பார்க்கிறார். போர்ப்படை தளபதி பகவான், முழுமுதல் கடவுள் கிருஷ்ணரின் போர்ப்படை தளபதிகளில் முதன்மையான முருகப்பெருமான் இப்பொழுது உலகெங்கிலும் போரை தொடுக்க முடிவு செய்து போரை தொடர்ந்து நடத்தி வருகிறார். தீயவர்களுக்கு இந்த பூமியில் இடமில்லை என்பதை நிரூபித்து காட்டும் வகையில் எல்லா நிலைகளும் அமைந்து வருகிறது. இன்று உலக நாடுகளில் போட்டி போட்டுக் கொண்டு இருப்பவர்கள் அனைவரையுமே சித்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதில் தூயவர்களுக்கு ஆசீர்வதித்து தீயவர்களை அழிப்பது நிச்சயம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சக்தி, ஏதோ ஒரு சக்தி இருக்கு என்று சொல்லிக்கொண்டு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் அந்த சக்தி இதுதான் சக்தி என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் சக்தி வடிவத்தை சித்தர்கள் வழியில் இருந்துதான் பெற வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். மக்களே, இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் பயன்தளிங்க. அடுத்து நீங்களும் போய் கணக்கம்பட்டியில் சித்தரையாவை ஒரே ஒரு முறை சந்திச்சுட்டு வாங்க போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஐயா ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். சரிங்களா? அவர் மகா கருணை பிரபு, மகா பாக்கியவான், மகா யோகியவான். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஒரு முறை சித்தரையா பாதத்தை தொட்டு கணக்கம்பட்டியில் வணங்கிட்டு வர்றப்ப அவரோட புகைப்படத்தை வாங்கிட்டு உங்கள் இடத்துல விருப்பப்பட்ட இடத்துல வச்சு அவருக்கு வழிபாடு மட்டும் செய்யுங்க. இன்னும் வேணால் ஒரு துளசியோ ஒரு பூவை மட்டும் வைங்க போதும். அவரை மனசு நிறைஞ்சு வேண்டிக்கிங்க. உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கும் நிச்சயம் அருட்பெரும் ஜோதியால் பேரானந்தம் கிட்டி அவல நிலைகளை எல்லாம் உங்கள் பார்வைக்கு தெரியும் அவல நிலைகளை எல்லாம் விளக்கி அந்த இடத்தில் புனித நிலையை உருவாக்கி காட்டும் சக்தி அனைவருக்குமே கிட்டும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா. ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.